அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி எபிசோடில் நம்ம 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஆர்கானிக் நியூட்டெல்லா ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதில் எந்த விதமான கெட்ட பொருட்களும் நம்ம சேர்க்கலை. அதாவது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் மட்டுமே சேர்க்குறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, கடையில் வாங்கக்கூடிய நியூட்டெல்லா போல். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக கடையில் வாங்குகிற நியூட்டெல்லாவில் பார்த்திங்கன்னா ஹேசல் நட்ஸ் போட்டு செய்வாங்க. ஹேசல் நட்ஸ் கிடச்சா அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். எந்த விதத்துலேயும் டேஸ்ட் இது ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகாது. கரெக்டாக நல்லா அதே போல் இருக்கும். கடையில் வாங்குகிற நியூட்டெல்லா போலவே இருக்கும். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அரைக்கும் போது அது கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். அப்போது சைடில் நம்ம அப்பப்போ ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம 2-3 வாட்டி மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் தடவை கிரைண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். 2வது தடவை மறுபடியும் ஸ்க்ராப் பண்ணிட்டு இப்போ நான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் அப்படி திக் பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய ஆயில் தன்மை நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் அதை கொண்டு வரும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமலேயே. இது போல் ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாட்டி கூட பரவாயில்ல, அடுத்தடுத்து நம்ம அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் நாட்டு சக்கரை தான். இதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடுங்க. அப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், நல்ல ஆர்கானிக்கான நல்ல குவாலிட்டியான கொக்கோ பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க. 1/4 கப் சேர்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற நியூட்டெல்லா போலவே டேஸ்ட் இருக்கும். இல்லை எனக்கு அவ்வளோ கசப்பு தன்மை வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியான கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு வாசனைக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்டு ஆப்ஷனல். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் சேர்க்கும் போது நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாட்டமாக கொஞ்சம் இலக்கமாக மாறிடும். ஸோ நீங்கள் இன்னும் இலக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா இலக்கமாக இருக்கும். இப்போது நம்மளோட நியூட்டெல்லா ரெசிபி ப்ரெட்லேயோ இல்லை ரொட்டிலேயோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு பவுலில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். இது நான் இப்போ ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன். இதனோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற நியூட்டெல்லா போலவே அப்படியே எக்ஸாக்டாக இருக்குது. எனினும் அவங்க ஹேசல் நட்ஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். அப்போ கூட இதோட டேஸ்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. இதே போல் ஆல்மண்ட்ஸ் போட்டு பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். பாதாம் யூஸ் பண்ணும்போது அதை தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது போல் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி பரோட்டாவில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர்கானிக் நியூட்டெல்லா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.